ஓகே. ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஃபேஸர் டயக்ராம் டெஸ்ட் சீரிஸோட சொல்யூஷன்ஸ். சொல்யூஷன்ஸ் ஃபார் ஃபேஸர் டயக்ராம் டெஸ்ட் சீரிஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன் கிவன் ஃபேஸர்ஸ் விச் ஃபேஸர் ரெப்ரசன்ட்ஸ் அன் இண்டக்டிவ் சர்க்யூட்? சரியா? ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும்? இண்டக்டிவ் சர்க்யூட் இஸ் a lag power factor circuit. கரெக்டா? we know நமக்கு என்ன தெரியும்? இண்டக்டிவ் சர்க்யூட் is a lag power factor circuit. சரியா? அப்ப இண்டக்டிவ் சர்க்யூட் வந்து lag power factor. That means current lags voltage. அப்ப capacitive circuit is a lead power factor circuit. அப்பனா current leads voltage. அப்ப கரண்ட் வந்து வோல்டேஜோட லேக் ஆகுதா லீக் ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? வோல்டேஜ்ல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் இருந்துச்சுன்னா அது லேக்னு அர்த்தம். வோல்டேஜ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா லீடுன்னு அர்த்தம். ஸோ ஏ ஆப்ஷன் பாருங்க, திஸ் இஸ் வோல்டேஜ் கரண்ட். வோல்டேஜ் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் இருக்குது, ஸோ அப்போ இட் இஸ் லேக், கரண்ட் லேக் ஆகுது. இங்க பாருங்க, வோல்டேஜ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் இருக்குது, ஸோ அப்போ வந்து லீடு. அது இது என்னது? கரண்ட் வந்து, ஸோ கரண்ட் வந்து லீட்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரி ஆப்வியஸ்லி. ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த டவுட் வரலாம், மேபி இந்த டவுட் எப்போ வரலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு வோல்டேஜ் இப்படி இருக்குது, ஸோ வோல்டேஜ் வந்து இது கிளாக் வைஸ்ல தானே கரண்ட் இருக்குது, ஸோ அப்போ இது வந்து லேக்னு தானே சொல்லணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம், மேபி வந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல நீங்க எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, என்னோட வோல்டேஜ் பேசர் எப்படிதான் போகுது, மீன்ஸ் வோல்டேஜ் பேசர் எப்படி இருக்குது V அண்ட் கரண்ட் பேசர் எப்படி இருக்குது I. That means it is basically voltage phasor is going like this V and current is like this I. இதுதான் அர்த்தம் இதோட. சோ அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் உங்களுக்கு என்ன ஆகுது? லீட்ஸ் பை 90 டிகிரி. புரியுது? ஏன்னா வோல்டேஜ் பேசர் போற டைரக்ஷன் நீங்க பாப்பீங்க. புரியுது? சோ இப்ப இந்த அடிஷன்ங்கிறதுனால மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்படி வோல்டேஜ் இருக்குது, வோல்டேஜ் வந்து இப்படி மேல ஐ கீழே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். சரியா? அதனால நமக்கு அது நீங்க பாக்காதீங்க, இந்த கரண்ட் டைரக்ஷன் வோல்டேஜ் டைரக்ஷனை பாருங்க. சோ இட் இஸ் பேசிக்லி தட் மீன்ஸ் இப்படி வோல்டேஜ் இப்படி போகுது, கரண்ட் இப்படி வருது அப்படின்னா பேசிக்லி இட் இஸ் ஜஸ்ட் நத்திங் பட் திஸ் இஸ் வோல்டேஜ் அண்ட் திஸ் இஸ் கரண்ட். இதைத்தான் நம்ம சொல்றோம். புரியுதா? சோ இப்ப இங்க உங்களுக்கு என்ன ஆகுது? இட் இஸ் லீடிங் பை 90 டிகிரி. சோ இதுவும் என்னது? லீட்ஸ் தான். எவ்வளவு? 90 டிகிரில. இது உங்களுக்கு என்னது? சி ஆப்ஷன் டி வந்து உங்களுக்கு என்னது? இன் ஃபேஸ். சோ ஆப்வியஸ்லி வாட் இஸ் த ஆன்சர்? ஏ இஸ் த ஆன்சர். சரி, அடுத்து. If the voltage across pure inductor is 230 angle of 10 degree. சரியா? Then what can be the current through the inductor? What can be the current through the inductor? அப்ப எனக்கு என்ன தெரியும்? In inductor current lags voltage. Pure inductor நம்ம பாக்குறது pure inductor. அப்ப in inductor current lags voltage by 90 degree. கரெக்டா? In pure inductor current lags voltage by 90 degree. கரெக்டா? So in inductor current lags voltage by 90 degree. So அதே தான் இங்க போட போறேன். So இப்ப எனக்கு என்ன சொல்றான்? வோல்டேஜ் எனக்கு எவ்வளவு சொல்றான்? 230 angle of 10 ன்னு சொல்றான். So இப்போ ஃபேஸர் டயகிராம் நீங்க போட்டீங்க அப்படின்னா, this is my reference. ரெஃபரன்ஸ்ல இருந்து வாட் இஸ் மை வோல்டேஜ்? வோல்டேஜ் எவ்வளவு சொல்லலாம்? 230 angle of 10 டிகிரி. அப்ப 10 டிகிரி ஆங்கிள் வோல்டேஜ் இருக்குது 230 வோல்ட். சரியா? 230 வோல்ட் வோல்டேஜ் இருக்குது. இப்ப எனக்கு என்னது? கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரி. கரெக்டா? கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரி. அப்ப இங்க இருந்து அப்படியே உங்களுக்கு என்ன ஆகுது? லேக் ஆகுது. கரெக்டா? இதுல இருந்து அப்படியே லேக் ஆகுது. எவ்வளவு லேக் ஆகுது? இங்க இருந்து வோல்டேஜ்ல இருந்து 90 டிகிரி லேக் ஆகுது. வோல்டேஜ்ல இருந்து 90 டிகிரி லேக் ஆகுது. கரெக்டா? வோல்டேஜ்ல இருந்து 90 டிகிரி லேக் ஆகுது. வோல்டேஜ்ல இருந்து 90 டிகிரி லேக் ஆகுது. புரியுதா? இப்போ வோல்டேஜ்ல இருந்து 90 டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிள் எவ்வளவு? ஆல்ரெடி திஸ் ஆங்கிள் இஸ் 10 டிகிரி, திஸ் ஆங்கிள் இஸ் 10 டிகிரி அண்ட் ஹோல் ஆங்கிள் திஸ் டிகிரினா அப்ப இது எவ்வளவு? 80 டிகிரி. 80 டிகிரி. புரியுதா? அப்போ வாட் இஸ் த ஆக்சுவலி கரண்டோட ஆங்கிள்? அப்ப என்னது? இட் இஸ் நத்திங் பட் I at 10 angle. It can be 10 angle of minus 80 degree. It can be 10 angle of minus. That means current value can be anything. சரி, current value can be anything. சரி, அப்ப நான் என்ன பண்றேன்? ஆங்கிள் வச்சு தான் நான் போட போறேன். ஆங்கிள் வச்சு நான் பார்க்க போறேன். 10 angle of minus 80 degree. 10 angle of minus 80 degree.
சரியா? ஆர்எல்ஸ் நீங்க இப்படி வச்சுக்கோங்க, இப்படி நீங்க பண்ணலாம். ஒண்ணு ஃபேஸர் வச்சும் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வோல்டேஜ் இஸ் 230 ஆங்கிள் ஆஃப் 10 டிகிரி. அப்ப கரண்ட் கேன் பி எனிதிங். சரியா? ஒரு எக்ஸ் ஆங்கிள் ஆஃப் 10 டிகிரி மைனஸ் 90 டிகிரி. கரெக்ட் தானே? ஏன்னா இந்த வோல்டேஜ்ல இருந்து 90 டிகிரி லேக்ல இருக்குது. கரெக்டா? So current is lagging voltage by 90 degree. So current can be x angle of 10 degree minus 90 degree. அப்ப current can be x angle of minus 80 degree. Current can be x angle of minus 80 degree. So 10 angle of minus 80 degree. So either you can solve it using phasors or just நம்ம என்னது காம்ப்ளெக்ஸ் வச்சு இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த இதெல்லாம் phasor இருக்கு அதை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். So இப்போ current lags voltage by 90 degree. சரி பட் நான் சொன்னது போல phasors just phasor வச்சு பண்றது எப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிக்கும். Next, the current through the series RC circuit is 10 angle of minus 10 degree. Then what can be the voltage across? Current through the series RC circuit is 10 angle of 10 degree. Then what can be the voltage across? RC circuit na yaru? Capacitive circuit. நமக்கு என்ன தெரியும்? In capacitive circuit, current leads voltage. In capacitive circuit, in a capacitive circuit is a lead circuit. அப்ப RC circuit na என்னது? Lead power factor circuit. Lead power factor circuit. அப்பனா current leads voltage. சரியா? அப்ப பாருங்க எனக்கு என்ன சொல்லியிருக்கிறான்? current through this is 10 angle of minus 10 degree. சரி அப்ப current உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா current is 10 angle of minus 10 degree. So 10 minus 10. சரியா? இப்ப எனக்கு வோல்டேஜோட வேல்யூ என்னவா இருக்கும்? given optionsல what can be my voltage? சரியா? given optionsல what can be my voltage? இப்ப எனக்கு என்னெல்லாம் கொடுத்துக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இட்ஸ் சீரிஸ் ஆர்சி சர்க்யூட். ஆரும் இருக்கு, சீரிஸ் இருக்குது. if it is a pure capacitor, then voltage will lag current by 90 degree. That means current will lead voltage by 90 degree. இல்லாட்டி voltage will lag current by 90 degree. அப்ப ஆர்சி சர்க்யூட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? The voltage will still lag current, but it cannot be 90 degree. கரெக்டா? The voltage will still lag current, but it cannot be 90 degree. அப்ப இந்த வோல்டேஜ் உங்களுக்கு என்ன ஆகும்? கரண்ட்ல இருந்து இன்னும் லேக் தான் ஆகும். சரி, இட் கேன் பி லைக் இங்கே இருக்கலாம், பட் இட் கேனாட் பி திஸ். இங்க இருந்து 90 டிகிரில உங்களுக்கு இருக்காது. ஸோ அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இஃப் இட்ஸ் a pure capacitor உங்களுக்கு என்ன ஆகும்? the voltage will be like this 90 degree. கரெக்டா? பியூர் கெப்பாசிட்டர் அப்பனா VC ஃபார் பியூர் கெப்பாசிட்டர். சரியா? அப்பனா டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு? இங்க 10 டிகிரி, இங்க 90 டிகிரி. 10 plus 90 எவ்வளவு? 100 டிகிரி. சரியா? அப்ப if it is a pure capacitor, the voltage will be, சரி அப்ப for pure capacitor, if it is a pure capacitor, because இதனால கரண்ட்ல இருந்து 90 டிகிரி லேக்ல உங்களுக்கு என்ன இருக்கும்? வோல்டேஜ் இருக்கும். Pure capacitor, then voltage will be 100 angle of minus 100 degree. கரெக்டா? 100 angle of minus 100 degree. எதனால? பிகாஸ் கரண்ட் இருக்குது, கரண்ட் வந்து 10 டிகிரி லேக்ல இருக்குது. கரண்ட்ல இருந்து 90 டிகிரி லேக்ல தான் உங்களுக்கு யார் இருக்கிறா? வோல்டேஜ் இருக்கா? கரெக்டா? சோ அப்போ இதனால இஃப் இட் இஸ் a pure capacitor. பட் இஃப் இட் இஸ் ஆர்சி, அப்ப என்ன ஆகும்? ஆர்சி இருந்துச்சு அப்படின்னா the voltage will still lag current. கரெக்டா? ஆர்சினா உங்களுக்கு என்னதுதான்? ஏன்னா லீட் பவர் ஃபேக்டர் சர்க்யூட். அப்ப வோல்டேஜ் will still lag current. ஆனா என்ன ஆகும்? இட் cannot be 90 டிகிரி. அப்ப 90 டிகிரி விட குறைவா இருக்கும். கரெக்டா? அப்ப it will still lag. அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? It can be only this. கரெக்டா? தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? அது வந்து லேக் ஆகுது, ஸ்டில் லேக் ஆகுது அப்படின்னா the angle, வோல்டேஜோட ஆங்கிள் will be greater than 10 டிகிரி. இங்கதான் உங்களுக்கு இங்கே இருக்கும், இந்த இடத்துல எங்கேயாவது உங்களுக்கு இருக்கணும். ஸோ தட் கேன் பி. இப்போ கிவன் ஆப்ஷன்ல அந்த கிவன் ஆப்ஷன்ல உங்களுக்கு என்னது? லேகிங்ல இருக்கிற ஒரே ஒன்று தான் இது 100 angle of minus 10 டிகிரி. 100 angle of minus 10 டிகிரி. சரி, இது 100 angle of minus 50 டிகிரி. இது 100 angle of 80 டிகிரினா உங்களுக்கு எங்க வரும்? இங்க வந்து நிற்கும். 100 angle of 80 டிகிரி. அப்ப என்ன ஆகுது? வோல்டேஜ் வந்து லீட்ஸ் கரண்ட். வோல்டேஜ் வந்து கரண்டோட லீட் ஆகுது. கரெக்டா? கரண்ட்ல இருந்து கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல வோல்டேஜ் இருக்குது 100 angle of 80 டிகிரி அப்படின்னா. அதுக்கப்புறம் 100 angle of 90 டிகிரினா உங்களுக்கு எங்க வரும்? இங்க வரும். ஸோ அங்கேயும் உங்களுக்கு என்னது? வோல்டேஜ் லீட்ஸ் கரண்ட். ஸோ தீஸ் டூ ஆர் நாட் பாசிபிள். ஸோ எனக்கு என்னது? ரெண்டு ஆப்ஷன் தான், A or B. only A or B is possible, but A is possible only for pure capacitor and B is possible for RC circuit.
சரி. For a series RLC circuit as given below, the power factor, sorry, for a series RC circuit as given below, the power factor if frequency is equal to 50 hertz is. சரி, if frequency is equal to 50 hertz is. சரி, அப்ப இது என்னது, எனக்கு இம்பிடன்ஸ் கொடுத்துருக்கான். அந்த இம்பிடன்ஸை வச்சு ஐ ஹேவ் டு ஃபைண்ட் த பவர் ஃபேக்டர். சரி, அப்ப இதுவும் நம்ம லாஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்துருக்கோம். ஹவு டு ஃபைண்ட் இந்த யூடியூப் வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். சரி, ஹவு டு ஃபைண்ட் த பவர் ஃபேக்டர் இஃப் இம்பிடன்ஸ் இஸ் கிவன். சரியா, ஹவு டு ஃபைண்ட் த பவர் ஃபேக்டர் இஃப் இம்பிடன்ஸ் இஸ் கிவன். அப்போ Z is equal to another R plus JXL plus minus JXC, where XL is equal to omega L, which is 2 pi F into L. XC is equal to 1 by omega C, which is 1 divided by 2 pi F into C. Correct? So what is Z? Is R? R is equal to 10. Apo Z is equal to 10 plus J into L. What is L? 10 millihenry. Apo XL is equal to 2 into pi 3.14 into frequency 50 into 10 into 10 power minus 3. So putting up in 2 into 3.14 into 50 3.14 ohm. 3.14 ohm. So J into 3.14 minus J into XC. XC is equal to another 1 divided by 2 into 3.14 into 50 into 10 into, and again 10 microfarad, 10 power minus 6. So what is that? 318. Is it 318 ohm. So minus J into 318 ohm. 318. Sorry. So Z is equal to R, it's a 10 plus J into 3.14 minus J. That means if எனக்கு வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம்ல, என்னோட இம்பிடன்ஸ் ஆங்கிள் தான் என்னோட பவர் ஃபேக்டர் ஆங்கிள். என்னோட இம்பிடன்ஸ் ஆங்கிள் தான் என்னோட பவர் ஃபேக்டர் ஆங்கிள். இம்பிடன்ஸ் எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னா அதை வச்சு நான் என்ன பண்ணிடுறேன், என்னோட இம்பிடன்ஸ் ஆங்கிள் கண்டுபிடிச்சேன்னா பவர் ஃபேக்டர் ஆங்கிள் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ Z is equal to 10 318.14 minus 3.14 putting up 315.3. So 10 minus J into 315.3. Sorry. So for impedance it is like this. So 10 ohm, 315.3 ohm. And this is my phi. This is my phi. So what is phi? Phi is equal to tan inverse of 315 divided by 10, which is equal to 315.3 divided by 10. 88.183. And what is power factor? Power factor is equal to cos phi, which is equal to cos of 0.03169. சரி, இப்ப என்னது, whether it is a lead power factor or lag power factor, உங்களுக்கு என்ன இது பாருங்க, எது உங்களுக்கு டாமினேட் பண்ணுது? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். கரெக்டா? ஆப்வியஸ்லி கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். நான் திரும்ப சொல்லிக்கிறதுதான், if I am having a positive reactance plus J, net impedance positive reactance இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அர்த்தம். ஏன்னா பிகாஸ் Z is equal to R plus JXL minus JXC. கரெக்டா? அப்போ R plus J into XL minus XC. If obviously XL is greater than XC, XL minus XC ஓட வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். Correct? Because Z is equal to R plus J into XL
minus j into xc. That means R plus j into xl minus xc. If xl is greater than xc, now xl minus xc, which is x equivalent, is positive. Implies z is equal to R plus j into xl equivalent. And if xl is greater than xc, inductance வந்து capacitance overpower பண்ணதுன்னு அர்த்தம். it is a inductive circuit. Inductive circuit. அப்பனா lag power factor. அதே போல second, if xc is greater than xl, அப்பனா xl minus xc, which is x equivalent, will be negative. Correct? z is equal to R minus j into x equivalent. சரியா? xc வந்து xl overpower பண்ணுது அப்படின்னா என்னது capacitive circuit அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். So it is a capacitive circuit. அப்படின்னா lead power factor circuit. அப்போ இம்பிடன்ஸை வச்சு, இம்பிடன்ஸோட வேல்யூவை வச்சு அது lag power factor lead power factor கண்டுபிடிச்சலாம். சரி, ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கணும். if the value of impedance is, if the impedance ஓட வேல்யூல, if the reactance is, we are having a positive reactance, then that is lag power factor circuit. If you are having a negative reactance, that is a lead power factor circuit. Okay. So what is my power factor and impedance angle is me? Impedance angle is me power factor angle. சரி, impedance நான் கண்டுபிடிச்சேன், impedance angle எனக்கு தெரிஞ்சாச்சு. அதை வச்சு நான் என்ன கண்டுபிடிச்சேன்? power factor. So power factor is 0.03169. So 0.0131 lead. It is a lead power factor. Correct? Because negative impedance இருக்குது. That means capacitance is X is greater than XL. So it is a capacitive negative reactance. So it is a capacitive circuit. Capacitive circuit is lead power factor circuit. In inductor. So in inductor, in inductor, voltage leads current by 90 degree. Correct? In inductor, voltage leads current by 90 degree. In inductor, voltage leads current by 90 degree. சரியா? Next. In a series RLC circuit, if R equal to 5, XL is equal to 10, XC is equal to 15, and the voltage across the circuit is X angle of 0, then what can be the current through the circuit? So then what can be the current through the circuit? So இங்க தான் நீங்க யோசிக்கணும். சரி, இப்ப எனக்கு என்ன சொல்றான்? The voltage, the current oda value can be anything. X என்ன X oda value நான் சொல்றேன், voltage oda value நான் சொல்லல. அப்ப current oda magnitude எனக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா ஆன்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா y தான் இருக்குது. So current oda magnitude எனக்கு முக்கியம் கிடையாது. I just need to know what is the angle of current. சரி, current oda angle. சரி, அப்போ நான் இப்பதான் சொன்னேன், if I know the value of impedance, R oda value தெரியும், XL oda value தெரியும், XC oda value எனக்கு தெரியும் அப்படின்னா, if I know the value of impedance, then the impedance angle is nothing but my power factor angle. சரி, what is power factor angle? Power factor angle is the angle between voltage and current. If I know the value of R, XL and XC, the impedance angle, I can find the impedance angle. Impedance angle is nothing but my power factor angle. And what is power factor angle? Power factor angle is nothing but angle between voltage and current. So first I need to know what is impedance. Z is equal to R plus J into XL minus J into XC. What is R? R is equal to 5 plus 10J. And what is XC? XC is 15J. Minus 15J. Z is equal to 5 minus 5J. 5 minus 5J. அப்ப என்ன கிடைக்குது இங்க? negative reactance. அப்பனா capacitive in nature. Negative reactance apna capacitive in nature. That means lead power factor. Apna current leads voltage. சரியா? இப்ப எவ்வளவு லீட் ஆகுது அதை நம்ம வந்து பவர் ஃபேக்டர் ஆங்கிள் வச்சு கண்டுபிடிக்க போறோம். வாட் இஸ் 5? 5 is equal to tan inverse of, இல்லாட்டி இப்படி நீங்க பாத்துக்கோங்க, நான் என்ன பண்றேன், இதோட இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் நான் வரையறேன். So which is 5, அடுத்து வந்து minus 5J.
-5 -90 டிகிரில உங்களுக்கு இருக்குது. So 5. So 5. So 5 is equal to tan inverse of 5 by 5, which is tan inverse of 1, which is 45 degree. What is my power factor angle? The power factor angle is nothing but the angle between voltage and current. So power factor angle is 45 degree. எனக்கு என்ன சொல்றான்? What is voltage? Voltage is x angle of 0. What is voltage? Voltage வந்து x angle of 0. That means அதான் வந்து உங்களுக்கு எங்க இருக்குது? ரெஃபரன்ஸ்ல இருக்குது. அங்க இருந்து 45 டிகிரில உங்களுக்கு என்ன இருக்குது? கரண்ட் இருக்குது. 45 டிகிரி லீட்ல இருக்குதா லேக்ல இருக்குதா? நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். என்னது? கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ். இப்போ 45 டிகிரி லீட்ல உங்களுக்கு என்ன இருக்குது? கரண்ட் இருக்குது. Y 45 டிகிரி. கரெக்டா? ஸோ 45 டிகிரி அப்போ வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் Y? ஏன்னா உங்களுக்கு என்னது? கிளாக் வைஸ்ல தான் இருக்குது. சரி, ஆன்டி கிளாக் வைஸ் தான் இருக்குது. லீட்ல தான் இருக்குது. இப்போ வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் கரண்ட்? Current is nothing but Y angle of 45 degree, not -45, it is 45 degree. Y angle of 45 degree. Okay. So next. So அப்ப இதுதான் கொஞ்சம் என்ன சொல்லலாம், கொஞ்சம் எல்லாமே நம்ம ஃபேஸர் டயக்ராம் நம்ம பார்த்தது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம பண்றது போல ஒரு சம். The sum incorporates each and everything. So first எனக்கு என்னெல்லாம் கொடுத்துக்கிறான்? I1 எனக்கு கொடுத்துருக்கான். சரி, இப்போதைக்கு I1 எனக்கு கொடுத்துருக்கான். I2 I1 இந்த கெப்பாசிட்டில ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1, I2 இந்த ரெஸ்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2, I3 இந்த ரெஸ்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I3, I4ங்கிறது யாரு? இது இன்கமிங் கரண்ட் I4. என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? I need to find I5, that means the capacitor current flowing through this second capacitor, I6 the current flowing through this inductor, and find the source power factor. சரி, இப்போதைக்கு சரி நம்ம சின்னதா ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்குது? பேரல் ஒரு RNC பேரல் இருக்கு, LNC பேரல் இருக்கு. அப்ப அதுக்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜ் எனக்கு தெரியும். ஐ நோ த வோல்டேஜ் அக்ராஸ் எவ்வளவு? 10 angle of 0. அப்ப நான் அதை ரெஃபரன்ஸா எடுத்துக்கேன். சரி, ரெஃபரன்ஸா எடுத்துக்கேன். அப்ப எனக்கு என்ன தெரியும்? 10 angle of 0. சரி, அப்ப அந்த 10 angle of 0 தான் உங்களுக்கு என்னது? இண்டக்டருக்கு அக்ராஸா அப்பியர் ஆகுது. சோ இண்டக்டர் எனக்கு தெரியும், என்ன தெரியும்? இட்ஸ் a pure inductor. So inductor current lags voltage by 90 degree. So I6 உங்களுக்கு என்ன ஆகும்? It will lag by 90 degree. So this is I6. அடுத்தது அதே 10 தான் உங்களுக்கு என்னது? கெபாசிட்டர் அக்ராஸா அப்பியர் ஆகுது. So அப்ப இந்த கெபாசிட்டர் current leads voltage by 90 degree. அப்ப I1 உங்களுக்கு என்ன ஆகும்? இப்படி அப்பியர் ஆகும் I1. சரியா? அப்ப that means இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா I6 is nothing but magnitude of I6 angle of -90 degree. புரியுதா? I6 vector is nothing but magnitude of I6 -90 degree. எதனால -90 degree? Because அது உங்களுக்கு எங்க இருக்குது? 90 degree lagல இருக்குது. அதே போல I1 vector is nothing but magnitude of I1 angle of +90 degree. சரி, இப்ப இங்க பாருங்க, what is I2 vector? KCL apply பண்ணீங்க அப்படின்னா I2 vector is nothing but I6 vector plus I1 vector. So I2 vector is nothing but I6 vector plus I1 vector. Correct? I2 vector is nothing but I6 vector plus I1 vector. But what is I2 vector? I2 vector is equal to I6 vector is nothing but angle of -90 degree. நான் எப்படி எழுதலாம்? What is angle of in a complex term எழுதுனீங்க அப்படின்னா -j. கரெக்ட்? angle of -90 degree is nothing but -j. So அரசு நீங்க தெரியும் தானே, இது நம்ம பார்த்தோம், இது -j தானே. -jங்கிறது உங்களுக்கு என்ன? 90 டிகிரி லேக்ல இருக்கும், +jங்கிறது இது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, angle of 90 degree 90 டிகிரிங்கிறது +j, jங்கிறது angle of 90 degree, -jங்கிறது -90 degree. So -ji6 plus ji1. I2 vector is nothing but -ji6 plus ji1. Correct. So I2 vector is nothing but -ji6 plus ji1. So I2 vector is equal to j into I1 minus I6.
கரெக்டா? இப்போ வாட் இஸ் I1? I1 is 20. So அப்போ I2 vector is equal to J into 20 minus I6. 20 minus I6. சரியா? எனக்கு என்ன தெரியும்? I know the magnitude of I2. அப்ப எனக்கு என்ன தெரியும்? I know the magnitude of I2. I2 is equal to 15 ampere. I know the magnitude of I2. கரெக்டா? So அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. If I am having a solution notation as A plus IB complex formல இருந்துச்சு அப்படின்னா இதோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மேக்னிடியூட் ஆஃப் Z. மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரூட் ஆஃப் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர். சரியா? அதோட ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? It is nothing but Z angle of phi. அப்ப angle எப்படி கண்டுபிடிப்பீங்க? Phi is equal to tan inverse of B by A. சரியா? அப்போ I2 ஓட magnitude எவ்வளவு? Magnitude of I2. ஏன்னா I2 vector is nothing but J angle of it. Is nothing but a root of 0 plus 20 minus I6 the whole square. சரியா? I2 ஓட magnitude எவ்வளவு? Root of ஏன்னா A plus IB. A is equal to 0 and B is equal to 20 minus I6. What is I2 magnitude? 15. அப்பனா 15 square is equal to 20 minus I6 the whole square. அப்ப square cancel. அப்ப I6 is equal to 20 minus 15 which is 55. I6 is equal to 5. சரியா? I6 ஓட வேல்யூ எனக்கு தெரிஞ்சாச்சு. What is I6? I6 is equal to 5. I6 is equal to 5 ampere. சரி. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? I need to find I5. I5 கண்டுபிடிக்கணும். சரி, I5 கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, வாட் இஸ் I2 வெக்டர் நம்ம பார்த்தோம். I2 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு J I1 minus I6. கரெக்டா? I2 வெக்டர் இஸ் நதிங் பட் J into I1 minus I6. சரி, 20 minus I6. சோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு இது வந்துச்சு. இப்போ வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் I2 வெக்டர்? Angle of I2 vector tan inverse of I1 minus I6 divided by 0. ஏன்னா tan inverse of B by A. So it is nothing but A plus 0 plus J into I1 minus I6. அப்ப எவ்வளவு வரப்போகுது? Tan inverse of anything divided by 0 infinite which is 90 degree. So what is the angle of I2 vector? I2 vector is 90 degree. Angle of I2 vector is 90 degree. Sorry, what is the angle of I2 vector? Angle of I2 vector is 90 degree. புரியுதா? சோ நீங்க இப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். எனக்கு என்னது? I1 vector is nothing but நான் இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்றேன். அப்ப I1 vector is nothing but I2 vector is nothing but I1 minus I6. அப்ப I1யும் I6யும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா இட் கேன் பி எதிர் உங்களுக்கு என்னதான் இருக்க போகுது? இட் கேன் பி ஒன்லி 90 டிகிரி. 90 டிகிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. கரெக்டா? I1ம் உங்களுக்கு எப்படி 90 டிகிரி தான் இருக்குது, I6ம் 90 டிகிரி தான் இருக்குது. அப்ப ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் கேன் எய்தர் பி. தட் மீன்ஸ் எனக்கு இப்படி ஒரு ஃபோர்ஸ் போகுது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் போகுது. இது ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னதான் இருக்க போகுது? The resultant can either be in a minus I6 direction or plus I1 direction. Depends. அப்போ the resultant can either be minus 90 degree or plus 90 degree. அப்படியே நீங்க வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த சம்ஸ் பெரிய காம்ப்ளெக்ஸான சம்ஸ்க்குலாம் டோன்ட் கோ டீப் இன்டு ஃபேஸர், கோ வித் திஸ் காம்ப்ளெக்ஸ் அடிஷன்ஸ். இந்த அடிஷன்ஸ் எல்லாம் வச்சீங்க அப்படின்னாலே ஸோ அப்ப நான் அப்ப என்ன வருது பாருங்க, I2 vector is nothing but I6 vector plus I1 vector. I6 vector I'll already know minus J into I6. So போட்டிங்க அப்படின்னா I2 vector equal to J into I1 minus I6. அப்ப I2 vector is equal to J into 20 minus I6. நான் இங்க சால்வ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? I6 ஓட வேல்யூ உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, அப்ப 15 square is equal to J into 20 minus I6 the whole square. சரி, அப்ப I6 is equal to 5. சரி, I6 is equal to 5. I6 ஓட வேல்யூ எனக்கு தெரிஞ்சாச்சு. இப்ப எனக்கு என்னது? I2 ஓட ஆங்கிள் எனக்கு தேவை. அது ஏன் தேவைங்கிறது நம்ம அப்புறம் நம்ம பார்க்கலாம். I2 ஓட ஆங்கிள் எனக்கு தேவை. I2 vector is equal to 0 plus J into I1 minus I6. I2 vector is equal to 0 plus J into I1 minus I6. அப்ப ஆங்கிள் ஆஃப் I2 vector is equal to நம்ம இது போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு
tan inverse of I1 minus I6 divided by 0. So அப்போ உங்களுக்கு என்ன tan inverse of 90 degree which is equal to infinite. So tan inverse of 90 degree which is equal to infinite. சரியா? அப்ப இது வரைக்கும் பார்த்த ஃபேஸர்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இப்ப நம்ம சம்ஸ் நம்ம பார்க்க போறோம். தட் மீன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான அப்ரோச் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இது கொஞ்சம் பெருசா போகும்போது அப்போ இப்ப எனக்கு இருந்துச்சு I2 ஓட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிச்சு. I2 ஓட வேல்யூ இஸ் நத்திங் பட் 15 angle of 90 degree. அதோட ஆங்கிள் எனக்கு தெரிஞ்சாச்சு. 15 angle of 90 degree. I2 ஓட வேல்யூ இஸ் நத்திங் பட் 15 angle of 90 degree. கரெக்டா? அதோட ஆங்கிள் எப்படி கிடைச்சது? பிகாஸ் I2 வெக்டர் இஸ் நத்திங் பட் J into 20 J into 20 minus 6 I6 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். கரெக்ட் தானே? சரி. இப்போ வாட் இஸ் திஸ் I4? அப்போ I4 vector is nothing but I2. Written I4 vector is nothing but I2 vector plus I5 vector. Correct? I4 vector is nothing but I2 vector plus I5 vector. I2 vector plus I5 vector. What is I4 vector? I4 vector na enadhu 20 angle of, and I4 oda magnitude evlavu 20. So appo 20 angle of 5-4 and I4 5-4 எடுத்துக்கிறேன் is equal to I2 vector. I2 vector எவ்வளவு 15 angle of 90 degree. 15 angle of 90 degree plus I5. கரெக்டா? plus I5. இப்ப பாருங்க what is I5? இந்த I5 க்கு அக்ராஸ் அந்த கெபாசிட்டர் கெபாசிட்டர் ஃப்ளோ வர கரண்ட் தான் I5. அப்ப இந்த கெபாசிட்டருக்கு அக்ராஸ் வர வோல்டேஜ் தான் யாரு? 500 angle of 20 degree. கரெக்ட் தானே? சோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கெபாசிட்டர் அக்ராஸ், சோ திஸ் இஸ் மை ரெஃபரன்ஸ். அந்த ரெஃபரன்ஸுக்கு அது வந்து 20 டிகிரில உங்களுக்கு என்ன வருது? கெபாசிட்டர் அக்ராஸ் வோல்டேஜ் அப்பியர் ஆகுது. கெபாசிட்டர் அக்ராஸ் அப்படின்னா இந்த 500 angle of 20 டிகிரி தான் உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த கெபாசிட்டர் அக்ராஸும் அப்பியர் ஆகும். கரெக்டா? ஓகே. இப்போ 500 angle of 20 degree தான் கெபாசிட்டர் அக்ராஸ் அப்பியர் ஆகும். So what is the voltage across capacitor? Which is nothing but 500 angle of 20 degree. அப்போ what is the current flowing through capacitor? The current flowing through the capacitor will lead capacitor voltage by 90 degree. So capacitor voltage வந்து 90 degree leadல உங்களுக்கு என்ன இருக்கும்? Current flowing through the capacitor இருக்கும் 90 degree. So what is my total angle? My total angle is 90 plus 20 which is 110 degree. So what is I5? I5 vector is nothing but I5 angle of 110 degree. Correct. I5 vector is nothing but I5 angle of 110 degree. Correct. இப்போ எனக்கு ரெண்டு unknown. என்னதுல unknown? First வந்து இந்த 5-4 unknown, angle of 5-4 unknown. அடுத்தது என்னது? இது நம்மளுக்கு unknown. கரெக்டா? சரி. அப்ப நான் என்ன பண்றேன்? நான் ஃபர்ஸ்ட்ல இதை நான் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்முக்கு நான் மாத்துறேன். சரி, போலார் ஃபார்ம் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்முக்கு மாத்துறேன். So 20 angle of 5-4 is equal to 15 angle of 90 degree. This is nothing but 15 cos 90. 15 cos 90 plus j into 15 sin 90. அதனால angle of 90 உங்களுக்கு என்ன கொடுக்கும்? j மட்டும் தான் கொடுக்கணும்னு சொன்னேன். 15 sin 90 because 15 cos 90 is 0, sin 90 is 1. So 15 angle of 90 degree is nothing but j. 15j. So 15j plus the I5 into cos 110 plus the j into I5 into sin 110. So which is nothing but I5 into cos 110. Cos 110 minus 0.342 cos 110. அதான் என்னது? I5 minus 0.342 I5 அடுத்தது sin 110 plus j into 15 plus 0.94 I5. சரியா? So 20 angle of 5-4.
சரி, அப்ப a பிளஸ் ஐபிங்கிற ஃபார்மேட்ல இருக்குது. a பிளஸ் ஐபிங்கிற ஃபார்மேட்ல இருக்குது. ஸோ அப்போ இது இந்த 20 ஆங்கிள் ஆஃப் 5/4னா 20ங்கிறது மேக்னிடியூட், 5/4ங்கிறது ஆங்கிள். ஸோ அப்போ magnitude of 20 is nothing but the 20, the magnitude 20 is nothing but root of a plus ib, a square plus b square. அப்ப 0.342 i5 the whole squared plus 15 plus 0.94 i5 the whole square. சரியா? இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலி you will get an equation like this. எவ்வளவு வரும் அப்படின்னா 0.881 i5 square plus 28.17 i5 minus 175 is equal to 0. அப்ப இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா i5 is equal to 5.325. i5 is equal to 5.325. சால்வ் பண்ணீங்க அப்படின்னா i5 is equal to 5.325. சரி, a plus ib, a minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a போட்டீங்க அப்படின்னா you will get it. எப்படி பண்ணுவீங்க? இதுதான். ஸோ என்னது மைனஸ் பி. ஸோ ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ விச் இஸ் மைனஸ் 28.17 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 28.17 the whole square minus 4 into 0.881 into minus 175 divided by 2 into 0.881. So ரெண்டு வேல்யூ கிடைக்கும். ஒன்னு வந்து 5.325, another negative value கிடைக்கும். The current will not be negative. So obviously I will take current as a 5.325. சரி, பாசிட்டிவ் வேல்யூ 5.325 நீங்க எடுத்துக்கீங்க. So i5 is equal to 5.325. i5 is equal to 5.325. சரி சரி, இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சது, i5 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா angle of 5/4. angle of 5/4. சரியா? அப்போ a plus ib r angle of 5 இருந்துச்சு அப்படின்னா this is nothing but a plus ib இருந்துச்சுன்னா அதோட magnitude is nothing but 20. அந்த magnitude is root of a square plus b square. angle எப்படி கண்டுபிடிப்பீங்க? tan inverse of b by a. சரியா? இப்போ 5/4 is equal to tan inverse of b, which is 15 plus 0.94 into i5. i5 ஓட வேல்யூ எனக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும், 5.325. So 15 plus 0.94 into 5.325 divided by minus 0.342 into i5 minus 0. a plus ib, a plus jb இருந்துச்சுன்னா tan inverse of b by a minus 0.342 into i5. இப்போ minus 0.342 into 5.325. சரி, அப்ப சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 5/4 will be 95 degree. 5/4 will be 95 degree. அப்ப that means இந்த கரண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த சப்ளை கரண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? 20 angle of 95 degree இருக்கு. 20 angle of 95 degree. சரி, இப்ப நீங்க என்ன கேட்டிருக்கேன்? find the source power factor. source power factorனா என்ன அர்த்தம்? the angle between source power factorனா என்ன அர்த்தம்? the angle between source voltage and source current. source currentக்குள்ள இது. இப்ப பாருங்க, source voltage உங்களுக்கு என்ன இருக்குது? எங்க இருக்குது? ரெஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா source voltage எங்க இருக்குது? 20 degree. கரெக்டான source voltage. and source current உங்களுக்கு எங்க இருக்குது? 95 degree. 95 degreeல source current. இது என்னது? is. அப்போ vsக்கும் isக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளவு? 95 degree minus 20 degree, which is 75 degree. What is power factor? Power factor is equal to cos 75 degree lead. எதனால?
current leads voltage. So cos 75 degree, which is 0.258 lead. 0.258 lead. Find the source power factor, which is 0.258 lead. சரி. ஸோ இப்போ இதை நம்ம இன்னும் ஸ்டெடி ஸ்டேட் எரேசி அனாலிசிஸ் உள்ள போகும்போது இன்னும் டீப்பா போகும்போது இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்னும் டீப்பா பார்ப்போம். தட் மீன்ஸ் ஆர் ஆங்கிள் ஆஃப் ஃபைவ் நம்ம ஏசி அனாலிசிஸ் நம்ம இன்னும் டீப்பா நம்ம போகல. இப்பதான் ஸ்டார்டிங் பண்ணிருக்கோம் பேசர் டயக்ராம். ஸோ எப்படி நம்ம காம்ப்ளெக்ஸ்னா இனிமேட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சம்ஸ் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ஸ் டு போலார் ஃபார்ம் டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் அதை வச்சுதான் நம்ம சம்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நம்மளால பேசர் டயக்ராம்ஸ் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. cannot rely on phasor diagram so each and every time. So அது உங்களுக்கு ஒரு பெரிய இதா இருக்கும். ஸோ அப்பதான் என்ன பண்ணுவீங்க, we will be using complex to phasors to complex அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையே நம்ம வந்து மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கோம். polar to complex to polar அப்படின்னு சொல்லிட்டு we will be dealing with that only. சரி, we will be இன்னும் டீப்பா போகும்போது நம்ம பார்ப்போம். இப்போ நீங்க வந்து லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. so that next நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது you will not feel alienated. சரி, இப்போ எனக்கு இப்போ ஒரு சம் இருக்குது. ஸோ வாட் இஸ் V4 அண்ட் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்றோம். சரி, ஃபர்ஸ்ட் V3 ஓட வேல்யூ 10ன்னு சொல்லுறான். I2 ஓட வேல்யூ 1, I1 ஓட வேல்யூ 3. I need to find I3. ஃபர்ஸ்ட் I3 கண்டுபிடிக்கும். சரி, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், let us take V3 as reference. எப்பவும் போல நான் என்ன பண்ணுவேன், V3 நான் ரெஃபரன்ஸா இருக்கேன். parallel RL circuit பிஃபோர் வர வோல்டேஜ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், ரெஃபரன்ஸா எடுத்துக்கேன். ஸோ இப்போ V3 ரெஃபரன்ஸ். சரி, V3 கூட இன்ஃபேஸா தான் உங்களுக்கு என்ன இருக்கும், I3 இருக்கும். சரி, I3க்கு வேல்யூ கொடுத்துருக்கானா இல்ல நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது V3ல இருந்து 90 டிகிரி லேக்ல உங்களுக்கு என்ன இருக்கும், I2 இருக்கும். I2 ஓட வேல்யூ எவ்வளவு, 1. I2 ஓட வேல்யூ எவ்வளவு, 1 ஆம்பியர். 90 டிகிரி லேக்ல. இது ரெண்டோட வெக்டர் அடிஷன் தான் யாரு, I1. கரெக்டா, I1ங்கிறது ரெண்டோட வெக்டர் அடிஷன் which is 3 ஆம்பியர். சரியா? சோ அப்ப நீங்க காம்ப்ளெக்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா I1 vector is equal to I2 vector plus I3 vector. இப்போ நான் V3 நான் ரெஃபரன்ஸா எடுக்கிறேன் அப்படின்னா V3 angle of 0. சரியா? இப்போ V3 angle of 0 அப்படின்னா சரி, நம்ம வந்து இப்போ இது இருக்கு காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ V3 angle of 0 அப்படின்னா I3 will be, ஏன்னா V3 வந்து angle of 0 இருக்குன்னா I3 உங்களுக்கு என்ன, V3யும் I3யும் உங்களுக்கு எப்படி இருக்கும், ரெஃபரன்ஸ் இன்ஃபேஸா தான் இருக்கும். ஸோ இப்போ I3யும் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆங்கிள் ஆஃப் 0 தான் இருக்கும். அதே போல I2 உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆங்கிள் ஆஃப் -90 டிகிரியா இருக்கும். சரி, நான் பேசுறேன் தப்பா வந்துட்டு கரண்ட் வந்து உங்களுக்கு கீழே போகும், லேகிங்கு கரண்ட் கீழே போகும். ஸோ இது ஒண்ணு, இது ரெண்டோட வெக்டர் அடிஷன் தான் யாரு, I2. சரி, அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டோட வெக்டர் I1. சரி, இப்போ இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா I1 vector is equal to I2 vector plus I3 vector, and அப்பனா I1 angle of phi is equal to I2 is nothing but I2 angle of -90 degree. எதனால? Because in inductor current lags voltage by 90 degree. voltage எவ்வளவு, angle of 0ல இருக்குது. அப்பனா அதுல இருந்து 90 degree lag எவ்வளவு, -90 degree. So அப்ப current lags voltage by 90 degree plus I3 angle of 0. சரியா? சோ இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா I1 angle of phi is equal to I2 cos 90. angle of -90 என்னது, -j/I2 plus I3. So அப்போ I1 angle of phi, அப்போ I1 angle of phi is nothing but I3 -j/I2. புரியுதா? So அப்போ magnitude of I1 is equal to root of a plus ib na root of a squared plus b squared. அப்ப I3 squared plus I2 squared. இப்ப phasor diagramக்கு வாங்க. This is I2. phasor diagramல பாத்தீங்க அப்படின்னா பைத்தாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ what is I1? I1 is nothing but root of I2 squared plus I3 squared. நான் சொன்னது போல. So phasor diagram வச்சு போட்டாலும் ஒண்ணுதான். ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஆங்கிள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஆங்கிள்ஸை வச்சு நம்ம போட போறதும் ஒண்ணுதான். சரியா? ஏன்னா இதுக்காக நான் இதோட இன்ட்ரோடக்ஷன் இப்ப நான் கொடுக்குறேன் அப்படின்னா we will be dealing like this. இதை வச்சு நம்ம இதை போலதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃப்டர் தான் நம்ம டீல் பண்ணுவோம். சரி, ஆஃப்டர் தான் நம்ம டீல் பண்றது இந்த மாடல் தான் நம்ம டீல் பண்ணுவோம்.
So root of I2 squared plus I3 squared. சரியா, அப்ப I1 is equal to root of I2 squared plus I3 squared. சரியா, இப்ப பாருங்க what is 5? 5 is equal to 5 is, அப்ப இதை வச்சு நம்ம I2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். So what is magnitude of I1? Magnitude of I1 is equal to root of. What is magnitude of I1? I1 is equal to 3. So 3 is equal to root of I2 square கண்டுபிடிக்கணும். What is I3 square? I3, sir, I2 கொடுத்துருக்கோம், I3 கண்டுபிடிக்கணுமா? What is I2? I2 is equal to 1. I3 is equal to கண்டுபிடிக்கணும். So 1 plus I3 square. So இதை சால்வ் பண்ணி அப்படின்னா I3 squared is equal to root of 9 minus 1. அப்போ root of 9 minus 1, which is root of 8, which is 2 root 2. So அப்போ இங்கேயும் இருக்கும். இதை நீங்க சால்வ் பண்ணணும், உங்களுக்கு அதே தான் வேல்யூ வரப்போகுது. So no issues. சரி, இப்போ what is 5? 5 is equal to tan inverse of opposite divided by இது. So I2 divided by I3, which is tan inverse of 2 root 2 divided by 1. சரியா, so அப்ப tan inverse of 2 root 2 போட்டீங்க அப்படின்னா 70.58 degree. 70.58 degree. 70.58 degree. And உங்களுக்கு என்ன ஆகுது, கரண்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியுது, கரண்ட் என்ன ஆகுது, கிளாக் வைஸ் இருக்குது. அப்ப கரண்ட் லேக்ஸ் வோல்டேஜ், அப்ப I1 லேக்ஸ் வோல்டேஜ். கரெக்டா? சோ அப்ப I1 ஓட வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கும்? I1 is nothing but what is the magnitude of I1? 3. So magnitude of I1 எவ்வளவு? 3 தானே? 3. See, 3. So 3 angle of minus 70.58 degree. So I1 is equal to 3 angle of minus 70.58 degree. அதே தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா what is 5? 5 is equal to a plus ib இருந்துச்சுன்னா tan inverse of b by a, which is minus I2. I2 ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். What is the value of I2? I2 is equal to okay, sorry, ஒரு சின்ன குழப்பம் பண்ணிட்டேன். Let us consider this current as I3 and this current as I2. சரி, அந்த ரெஸ்டர்ல ஃப்ளோ வர கரண்ட் I2 எடுத்துக்கலாம், இந்த இண்டக்டர்ல. ஏன்னா அப்படிதான் நான் பண்ணிருக்கிறேன். ஸோ நம்ம அந்த ஃபார்மேட்டில் நம்ம போயிடும். சரி, அப்ப இண்டக்டர்ல ஃப்ளோ வர கரண்ட் வந்து I3. ஸோ அப்ப இது எல்லாமே அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா I3 I2 I3 I2 I2 I3 I2 I3. அப்ப a plus ib இருந்துச்சுன்னா tan inverse of minus I3 divided by I2. சரியா, சோ அப்ப இது I3, இது I2. சரி, சோ போட்டிங்க அப்படின்னா இங்கே போலதான் tan inverse of minus 2 root 2 divided by I2 is 1, which is tan inverse of minus 2 root 2 னா உங்களுக்கு எவ்வளவுதான் வரப்போகுது, minus 70.58 degree. சரி, சோ அப்ப இதை வந்து இன்டெப்தா நம்ம அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் குள்ள போகும்போது we will be doing maximum with this solution. இந்த மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா, இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். so that நம்ம phasor diagrams குள்ள ரொம்ப காம்ப்ளெக்ஸா போக வேண்டாம். பட் phasor diagrams will also be used for certain kind of sums. So certain kind of sums க்கு phasor diagram வச்சு மட்டும் தான் பண்ண முடியும். Certain kind of sums without using phasor diagrams I can solve this. I can solve like this. சரியா, சோ அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சாச்சு, I3 is nothing but 2 root 2. சரி, I3 is nothing but 2 root 2. சரி, இப்போ நெக்ஸ்ட் V4 எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இந்த கரண்ட் I1 ஓட வேல்யூ எனக்கு என்ன தெரியும், I1 ஓட வேல்யூ 3. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் V4 is nothing but இந்த கரண்ட் உங்களுக்கு என்னது, இதுலயும் ஃப்ளோ ஆகுது. அப்போ வாட் இஸ் V4 is nothing but I1 into 5, which is 5 into I1 is nothing but 3, which is 15. And what is the angle of I1 ஓட ஆங்கிள் எவ்வளவு, minus 70.58.
I1 angle எவ்வளவு -70.58. கரெக்ட். I1 angle is -70.58. அப்போ I1 angle வந்து -70.58. அப்போ what is the angle of V4? ஏன்னா in resistor voltage and inductor will be in phase. அப்போ I1 angle -70.58 னா V4 angle எவ்வளவுதான் -70.58 தான். So V4 is also 15 angle of -70.58. சரி. Similarly, similarly, அப்பா what is V2? Magnitude of V2 எனக்கு என்ன சொல்லியிருக்கான் 5. Magnitude of V2 is 5 and current through the inductor is எவ்வளவு 3 angle of -70.58. சரியா? இப்ப எனக்கு என்ன தெரியும்? The voltage will lead current by 90 degree. அப்ப it is inductor. அப்ப இண்டக்டர்ல voltage will lead current by 90 degree. அப்ப what is V2? V2 will be 5 angle of -70.58 plus 90. அப்பா அப்பா supporting அப்படின்னா -19.5. இப்போ V2 is equal to 5 angle of -19.471. அப்போ V4 கண்டுபிடிச்சாச்சு 15. இப்போ இந்த லூப் எடுத்தீங்க அப்படின்னா V1 is equal to V1 angle of 5 is equal to என்னது V1 vector is equal to V4 vector plus V2 vector plus V3 vector. V1 vector is equal to V4 vector plus V2 vector plus V3 vector. Okay, what is V4 vector? V4 vector is nothing but a 15 angle of 0. 0 இல்ல 15 angle of -70.58 because அதுல flow ஆற கரண்ட்க்கு in phase இருக்கும் -70.58 plus what is V2 vector? V2 vector is 5 angle of -19.471. 5 angle of -19.471 plus what is V3 vector? V3 vector is V3 the angle of 0 which is V3 ஓட magnitude வந்து 10. So 10 angle of 0. 10 angle of 0. சரி. இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா you will get V1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா you will get V1. So இப்போ V1 is nothing but 15 angle of -17.58 plus 5 angle of -19.471 plus 10 angle of 0 plus 10 angle of 0. சரி, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா you will get magnitude of V1. So V1 உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 23.329 angle of -32.326. That is my V1. That is my V1. சரியா? இப்போ எனக்கு V1 தெரியும், V1 தெரியும், இதுல ஃப்ளோ ஆற கரண்ட் தெரியும், I1 தெரியும். இப்போ இதை வச்சு பவர் ஃபேக்டர் நீங்களே கண்டுபிடிங்க. சரி, இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க, பவர் ஃபேக்டர் நீங்களே கண்டுபிடிங்க. V1 எனக்கு தெரியும் and I1 தெரியும். V1 is this and I1 is 3 angle of -70.58. அதை வச்சு கரெக்ட் பவர் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. சரி, ட்ரை டு ஃபைண்ட் த பவர் ஃபேக்டர். சரி,
ஆமா. Next sum. If Vs is equal to 10, V1 is equal to 5, and V2 is equal to 2, find V3 and the source power factor. சரியா? ஸோ அப்ப இங்க நான் கரண்ட ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறேன். சரி, அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு விதமாவும் பண்ணுவோம். ஒன்னு ஃபேஸர் வச்சும் பண்ணுவோம், இன்னொன்னு காம்ப்ளெக்ஸ் அடிஷன்ஸ் வச்சு நம்ம பண்ணுவோம். சரி, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு புரியும். சரி, ஃபர்ஸ்ட் இப்போ போல நான் கரண்ட ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறேன். ஏன்னா சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட், ஸோ கரண்ட் தான் கான்ஸ்டன்ட். ஸோ அப்ப கரண்ட் கூட இன்ஃபேஸா V3 இருக்கும். சரி, கரண்ட் கூட இன்ஃபேஸா உங்களுக்கு V3 இருக்கும். ஸோ அப்ப கரண்ட் கூட இன்ஃபேஸா உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், V3 நான் எழுதுறேன். அடுத்தது கரண்ட்ல இருந்து 90 டிகிரி லீடுல உங்களுக்கு V1 இருக்கும். ஸோ திஸ் இஸ் V1. அடுத்தது கரண்ட்ல இருந்து 90 டிகிரி லேக்ல உங்களுக்கு V2 இருக்கும். கரெக்டா? V2 கெப்பாசிட்டர்ல வோல்டேஜ் லேக்ஸ் கரண்ட் பை 90 டிகிரி. சரி, இப்ப பாருங்க, V1 ஓட வேல்யூ எனக்கு தெரியும் 5, V2 ஓட வேல்யூ எனக்கு தெரியும் 2. அப்போ V1 இஸ் கிரேட்டர் தென், ஏன்னா V1 இஸ் கிரேட்டர் தென் V2. இங்க நீங்க பாத்தீங்கன்னா V1 V2 உங்களுக்கு என்ன ஆகுது, சப்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கும். அப்ப ஃபைனல் ஃபேஸர் சர்க்யூட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், திஸ் இஸ் I, திஸ் இஸ் V3, இது ஒண்ணு என்னது V1 மைனஸ் V2. V1 மைனஸ் V2 எவ்வளவு, 5 மைனஸ் 2 which is 3. இது ரெண்டோட வெக்டர் அடிஷன் தான் யாரு, என்னோட சோர்ஸ் வோல்டேஜ். எனக்கு சோர்ஸ் வோல்டேஜ் எனக்கு தெரியும் எவ்வளவு, 10 வோல்ட், which is 10 வோல்ட். அண்ட் எனக்கு V3 ஓட வேல்யூ எனக்கு தெரியாது, இது எனக்கு தெரியும். அப்ப இதை வச்சு I need to find V3. So V3 is nothing but root of 10 squared minus 3 squared, which is root of 100 minus 9, which is root of 81, which will be equal to 9.539. So in a power factor angle is nothing but this. கரெக்டா? VS க்கும் I க்கும் உள்ள ஆங்கிள் தான் பவர் ஃபேக்டர். ஸோ அப்போ cos 5 is equal to adjacent divided by hypotenuse நான் போட்டுறேன். Adjacent is V3. So 9.539 divided by hypotenuse 10, which is 0.9539. And obviously உங்களுக்கு என்ன வருது, வோல்டேஜ் லேக்ஸ், சரி, கரண்ட் லேக்ஸ் வோல்டேஜ். கரெக்டா? ஏன்னா வோல்டேஜ் வந்து கரண்ட் உங்களுக்கு என்ன ஆகுது, கிளாக் வைஸ் வருது. அப்ப லேக் பவர் ஃபேக்டர். So V3 is equal to 9.539 and power factor is 0.9539 lag. சரி, அப்ப இது ஃபேஸர் வச்சு பண்றது. இப்ப இதை நான் எப்படி பண்ணலாம், நான் சொன்னது போலதான் கரண்ட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட்டை நான் என்ன பண்ணிடுறேன், ஆங்கிள் ஆஃப் 0வா எடுத்துக்கிறேன். சரி, பாருங்க, Vs angle of phi is equal to, சரி, Vs angle of phi is equal to V3 angle of 0. ஏன்னா கரண்ட்டும் வோல்டேஜும் இன்ஃபேஸா இருக்கும். அடுத்தது V1 angle of வோல்டேஜ் லீட்ஸ். அப்ப கரண்ட் வந்து I angle of 0 அப்படின்னா, கரண்ட் I angle of 0 அப்படின்னா வோல்டேஜ் லீட்ஸ் கரண்ட் பை 90 டிகிரி. அப்ப 0 பிளஸ் 90 டிகிரி. இன் இண்டக்டர் கெப்பாசிட்டர்ல வோல்டேஜ் லாக்ஸ் கரண்ட் பை 90 டிகிரி. So what is Vs angle of phi? Vs angle of phi is equal to V3 plus V1 angle of 90 degree is nothing but JV1. V2 angle of minus 90 degree is minus JV2. Minus JV2. சரி, அப்ப நான் எழுதுனேன் அப்படின்னா Vs angle of phi is equal to V3 plus J into V1 minus V2. Correct. What is V1? V1 is 5, V2 is 2. So Vs angle of phi is equal to V3 plus J into 5 minus 2, which is 3. What is Vs? Vs ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 10. அப்போ 10 angle of phi is equal to V3 plus J into 3. Correct. So what is magnitude of 10? A plus IB ஓட magnitude என்னது? 10 is nothing but root of A square plus B square, V3 square plus 3 square. அப்ப சால்வ் பண்ணீங்க அப்படின்னா obviously you will again get V3 is equal to 0.9539. And what is phi? Phi is equal to tan inverse of A plus IB க்கு என்ன பண்ணீங்கன்னா 3 by V3. V3 is 0.9539. So போட்டீங்க அப்படின்னா
72.5 is equal to 72.31361 degree. சரியா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், கரண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, இன்ஃபேஸ் ஆகுது. கரண்ட் தான் ஆங்கிள் 0ன்னு எடுத்துக்கிறேன். கரண்ட் ஆங்கிள் 0. வோல்டேஜோட ஆங்கிள் எவ்வளவு? 72.373. ஸோ அப்போ கரண்ட் வோல்டேஜ் இருக்குது 72.361. சரி, இது வந்து வோல்டேஜ். அப்ப என்ன ஆகுது? ஆப்வியஸ்லி வோல்டேஜ் லீட்ஸ் கரண்ட், இல்லாட்டி கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ். அண்ட் வாட் இஸ் மை பவர் ஃபேக்டர்? காஸ் ஆன்சர் அப்படின்னா சரி, V3 ஓட வேல்யூ 9.53. 17 point, so this is 9.539. 9.539. So 5 is equal to 17.46. So 17.46. So power factor is 0.9539 lakh. Power factor is 0.9539 lakh. சரியா? சரி, அப்புறம் இந்த சம். சரியா, இந்த சம்மு. அப்ப இந்த சார் நான் பேசுறத நான் ட்ரை பண்றேன். யூ ஜஸ்ட் ட்ரை வித் சரி. சரி, நான் சொல்லிடுறேன். சரி, ஃபர்ஸ்ட் V1 is equal to, சரி ஃபேஸர்ல நான் போடுறேன் எப்பவும் போல I angle of 0. இல்லாட்டி ஃபேஸர் வேணாம், நம்ம இது வச்சு ஃபேஸரை மார்க்கே நோட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் லெட் அஸ் ட்ரை வித் காம்ப்ளெக்ஸ். சரி, அது காம்ப்ளெக்ஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணோம். ஃபேஸர் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, சோ அப்ப எனக்கு என்ன தெரியும்? V1 வெக்டார் is nothing but V2 vector plus V3 vector plus V4 vector. V2 vector plus V3 vector plus V4 vector. சரி, V1 vector என்னது? V1 angle of phi is equal to, what is V2 vector? I angle of 0 அப்படின்னா V2 உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா V2 I2 உங்களுக்கு இன்ஃபேஸ் தான் இருக்கும். இப்போ V2 angle of 0 plus what is V3? V3 உங்களுக்கு என்ன ஆகும்? It will lead current by 90 degree. Inductorல voltage leads current by 90 degree. So இப்போ V3 angle of 90 degree minus plus V4 angle of minus 90 degree, because in capacitor voltage lags current by 90 degree. கரெக்டா? அப்போ V1 எனக்கு கொடுத்துட்டா 1 angle of phi is equal to V2 எனக்கு தெரியும் 1 plus V3 எனக்கு தெரியும் 5J and V4 நான் கண்டுபிடிக்கிறேன் minus V4J. So 1 angle of phi is equal to 1 plus J into V4 minus 5. சரி, சரி, plus J into 5 minus V4. 5 minus V4. சரி, இப்ப எனக்கு என்ன சொல்லிருக்கலாம் பாருங்க, find V4 if the source power factor is leading. அப்ப source power factor லீடா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? கெபாசிட்டர் வோல்டேஜ், அதாவது XC is greater than XL ன்னு அர்த்தம். சரியா? அப்போ XC is கெபாசிட்டி நேச்சர், XC is greater than XL ன்னு அர்த்தம். That means VC is greater than VL, இல்லாட்டி V4 is greater than V3 ன்னு அர்த்தம். கரெக்டா? V4 is greater than V3 ன்னு அர்த்தம். சரியா? இல்லாட்டி V4 is greater than 5. V4 is greater than 5. V4 is greater than 5 ன்னு அர்த்தம். V4 is greater than 5 ன்னு அர்த்தம். அப்படின்னா நல்லா பாத்துக்கோங்க. அப்படின்னா 5 minus V4 ஓட வேல்யூ will be negative தானே? If V4 is greater than 5, இங்க பாருங்க, if V4 is greater than 5, 5 minus V4 ஓட வேல்யூ. அப்போ since the circuit is lead power factor V4 is greater than 5, அப்பனா 5 minus V4 is negative. அப்ப என்ன ஆகும்? 1 angle of phi is nothing but 1 minus J into 5 minus V4. 5 minus V4 வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? நெகட்டிவ். 5 minus V4.
சரி ஒரு நிமிஷம். சரி சரி மைனஸ் ஜே இன்டூ ஃபைவ் மைனஸ் வி ஃபோர்ல மைனஸ் ஜே நான் காமன் எடுத்தேன்னா வி ஃபோர் மைனஸ் ஃபைவ்னு மைனஸ் ஜே இன்டூ வி ஃபோர் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஜே இன்டூ வி ஃபோர் மைனஸ் ஃபைவ் பிகாஸ் இங்க உங்களுக்கு என்னது வி ஃபோர் இஸ் கிரேட்டர் than ஃபைவ் ஸோ அப்ப என்ன பண்ணிக்கிறேன் மைனஸ் ஜே இன்டூ வி ஃபோர் மைனஸ் ஃபைவ் சின்ஸ் இட் இஸ் since it is since it is lead power factor இப்போ லீட் பவர் ஃபேக்டர்ல வி ஃபோர் தான் உங்களுக்கு ஃபைவ் விட அதிகமா இருக்கும். நம்ம ஃபேஸ் டயக்ராமே நம்ம பார்த்துருப்போம். நம்ம திரும்ப கூட நம்ம பார்க்கலாம். ஃபேஸ் டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏன் இப்படி நான் எழுதுறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஆக்சுவலா ஃபேஸ் டயக்ராம்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே அப்ப எனக்கு என்னது 1 is equal to a plus ib root of 1 plus v4 minus 5 the whole square. Sorry, v1 is equal to 10 now. 10 angle of 10 angle of 10. So upon 10 is equal to 100 is equal to 1 plus v4 minus 5 the whole square. The solve பண்ணீங்க அப்படின்னா v4 will be equal to 14.949. இதான் அது v4 ஓட வேல்யூ. Next 5. What is 5? 5 is equal to tan inverse of minus என்ன minus இருக்குது. So minus of v4 minus 5 divided by 1. Okay, 5 is equal to tan inverse of minus v4 minus 5. சரி ஸோ v4 minus 5 நீங்க போட்டு அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் 9.4 இப்போ tan inverse of ஸோ minus tan inverse of ஏன்னா a minus ib தானே அப்போ a minus ib னா tan inverse of minus b by a இப்போ minus tan inverse of 9.949 இதான் என்னது 5 அப்போ tan inverse of tan inverse of 9.949 போட்டீங்கன்னா 84.62. இப்போ 5 is equal to minus 84.26 degree. அப்பனா voltage உங்களுக்கு எப்படி இருக்கும் v1 will be nothing but 10 angle of minus 84.26 degree. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க this will be I அங்க இருந்து 84.26 degree lagல உங்களுக்கு வோல்டேஜ் இருக்கு. கரண்ட் நம்ம ஸ்டார்டிங்ல கரண்ட் வந்து இன் ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் 0 எடுத்துக்கோம். ஸோ பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் கரண்ட் உங்களுக்கு என்ன ஆகுது கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ். ஸோ பெருசு லீட் பவர் ஃபேக்டர். வாட் இஸ் மை பவர் ஃபேக்டர்? பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் 84 பாயிண்ட் இது. ஸோ காஸ் ஆன்சர் போட்டீங்கன்னா 0.1 லீட். பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் காஸ் 84.26 which is 0.1 lead. So power factor is 0.1 lead. So the power factor is 0.1 lead. So the power factor is 0.1 lead. சரி இப்போ இதே சம ஃபேஸர் டயக்ராம் வச்சு பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்திருக்கும் பாருங்க. இதே சம ஃபேஸர் டயக்ராம் வச்சு பண்ணோம் அப்படின்னா எப்பவும் போல கரண்ட்ல இருந்து இன் ஃபேஸ்ல V2 அங்க இருந்து 90 டிகிரி லீட்ல V3 90 டிகிரி லேக்ல V4. இப்ப எனக்கு என்ன சொல்லிருக்கான் இட் இஸ் லீட் பவர் ஃபேக்டர்னு சொல்லியிருக்கான். அப்ப லீட் பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் V4 is greater than V3 ன்னு அர்த்தம் பிகாஸ் கெபாசிட்டர் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் than இண்டக்டர் வோல்டேஜ் அர்த்தம். அதனால லீட் பவர் ஃபேக்டர் அப்படின்னா இண்டக்டிவ் கெபாசிட்டிவ் நேச்சர்ல இருக்குது. அப்ப V4 is greater than V3. அப்ப உங்களுக்கு எப்படி வந்து நிற்கும் இது V2 இங்க உங்களுக்கு எப்படி வந்து நிற்கும் V4 minus V3 வந்து நிற்கும். ஸோ திஸ் இஸ் மை சோர்ஸ் வோல்டேஜ் V1. சரியா V2 ஓட வேல்யூ எனக்கு தெரியும் which is equal to 1. V1 ஓட வேல்யூ எனக்கு தெரியும் which is 10. V3 ஓட வேல்யூ எனக்கு தெரியும். So V4 minus 5. V4 minus 5. கரெக்டா? So V4 minus V3 is nothing but V4 minus 5. அப்ப எனக்கு என்ன தெரியும் V4 minus 5 is nothing but root of 10 squared minus 1 squared which is root of 100 minus 1 which is 99. So solve பண்ணீங்க அப்படின்னா again you will get
V4 is equal to, V4 minus 5 is equal to 9.949 and V4 is equal to plus 5 which is 14.949. So V4 ஓட வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாட் இஸ் 5? ஸோ 5 இஸ் equal to, ஏன்னா இதுதான் கரண்ட், இதுதான் கரண்ட். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன, ஆப்வியஸ்லி கரண்ட்ல இருந்து வோல்டேஜ் உங்களுக்கு என்ன ஆகுது, லேக்ல இருக்குது. தட் மீன்ஸ் கரண்ட் லீட் ஆகுது. ஸோ இட்ஸ் லீட் பவர் ஃபேக்டர். ஸோ காஸ் 5 இஸ் ஈக்குவல் டு adjacent divided by hypotenuse. So 1 divided by 10. So 1 divided by 10, which is equal to 0.1, which is 0.1 lag. Sorry, lead. 0.1 lead. So you can do using phasor diagram also. So அதை வச்சு நம்ம பண்ணலாம், இதை வச்சு நம்ம பண்ணலாம். You can either go with the vector addition, that means the angles வச்சு நம்ம பண்ணலாம், or else you can go with phasor diagram. சரி, or else you can go with phasor diagram. சொல்றேன், சில சம்ஸ்ல phasor diagram வச்சு பண்றது ஈஸியா இருக்கும், சில சம்க்கு வெக்டர் அடிஷன் வச்சு பண்றது ஈஸியா இருக்கும். பட் போத் ஆர் இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம பேசிக்கலி we will be dealing only with vector additions. இந்த ஃபேஸர் காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் வச்சு நம்ம அதை வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ தட் இஸ் வை உங்களுக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபேஸர் டயக்ராம் பத்தி ஓரளவு, ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் கோயிங் டு பி an expert in solving each and every phasor diagram, but I think you are going to understand each and every phasor diagram concepts. அதுல எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இது போதும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, you will get a hold of it. Obviously you will get a hold of it. நான் திரும்ப சொல்றேன்னா ப்ராக்டிஸ் ஹோல்ஸ். சரியா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சிருங்க. Then we will start with the session.